ஒரு குட்டி சஹர் டு இஃப்தார் விலாக் பார்க்கலாமா? இதில இறால் ரெசிபியுமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் வெந்து வெந்து வரணும். நல்லா பொன்னிறமா வெந்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தான் ரமதான் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயுமே லாஸ்ட்டு 10 நெருங்கிட்டோம். அதிகமாக எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரேயரில் என்னையுமே சேர்த்துக்கோங்க. நானுமே உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். இப்போ என்ன சிச்சுவேஷன் போய்கிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்ன வரையுமே ஈரான்லேயும் அமெரிக்காலேயும் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்துட்டு சிலிண்டர்லாம் பதிஞ்சோம்னா 45 நாளைக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்குமா. காரில் யூஸ் பண்ணுற சிலிண்டர், வீட்டு சிலிண்டர் எல்லாமே வந்துட்டு இப்போ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எண்ணெயோட விலையுமே வந்துட்டு இன்னும் அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக வந்துட்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சமாதானமாகி இந்த போர் சீக்கிரமாக முடிஞ்சு ஒரு நிலைக்கு வரணும். எல்லா இடத்துல எல்லாருமே அதிகமாக துவா செஞ்சுக்குவோம். லாஸ்ட்டாக தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், பட்டைக்கிராம் தூள், மிளகுத்தூள் எல்லாமே ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு நான் தேங்காய் பாலுமே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேணாம் அப்படின்னா நீங்கள் காரமாக கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை நான் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 கிலோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி வந்து ஊற்றிடாமல் கை நாட்டு தொளிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா ஏகப்பட்ட தண்ணி இதுவே விடும். இந்த மாதிரி நல்லா தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இறால் நல்லா வெந்து வரணும். நான் வந்து சகருக்கு சேர்க்குறேன் அப்படியே செய்கிறேன் அப்படிங்கிறதுனால என் பசங்க வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்தா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி தேங்காய் பால் சேர்க்காம பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கு சகருக்கு செய்கிறதுனால நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சகருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இறால் தொக்கு பண்ணிவிட்டு மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பருப்பானம் செஞ்சு ஒயிட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். இஃப்தாருக்குமே வந்துட்டு எதுவுமே வீட்டிலலாம் செய்யலை. வடை பஜ்ஜி மட்டும் வெளியில் வாங்கிட்டு வாட்டர்மெலன் ஜூஸ், நோம்பு கஞ்சி, ஜெல்லி இது மட்டும் தான் செஞ்சுருந்தேன். லாஸ்ட்டாக வந்துட்டு தோசை ஊற்றி நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.